இங்க தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில்லைனே. பாரதிய ஜனதா கட்சியில தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம், அவ்வளவுதான். இதுல போட்டி எங்க வந்துச்சு? அதனாலதான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன். தலைவருக்கு மத்த கட்சி மாதிரி 50 பேர் போய் 50 பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லோரும் சேர்ந்து ஏக மனதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம். அப்ப போட்டி எங்கிருந்து வருதுங்கண்ணா? தோட்டத்துக்கு போய் மேடம் நீங்க ஜேர்னலிஸ்டா? ஐயோ வேண்டாம். ஆமா ஏன் தலைவா என்ன மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? நீங்க அதுக்குள்ள மறந்துடுவீங்களா? ஒரு விவசாயியோட பையனா இருப்பேன், மறந்துடுவீங்களா? என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்கண்ணா. கரப்ஷனுக்கு எதிராக வந்தவன் நான். அதுல சமரசம் கிடையாது. யாராக இருந்தாலும் சமரசம் இல்லை. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி தொடரும். இந்த நேரத்தில் தேசிய கட்சியா இருக்கிறோம், பல விஷயத்தை பார்க்கணும். 2026 தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக்கியம், மக்களுக்கு முக்கியம். மக்கள் திரும்ப 5 வருஷம் இதே திமுக கொடுமையில மக்கள் மறுபடியும் 5 வருஷம் மாட்டணுமா? அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒரு தொண்டனாக கட்சி சொல்ற பணியை பாடி செஞ்சுட்டு போறாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வேறங்க எல்லாம் பேசுவோம் தலைவா. அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாம் பேசுவோம். தலைவர் தேர்தலுக்கு அப்புறம் பேசுவோம். சொல்லுங்க, அந்த கேள்வி கேளுங்க, முக்கியமான கேள்வி. தலைவா இந்த மண்ணை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் தலைவா. ஏன் பேக் பண்ணி அனுப்புறதுல இருக்கீங்க? டெல்லி போனா ஒரு நைட்டு வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் திரும்புற ஆள் நான். அதனால எதுவும் கவலைப்படாதீங்கன்னா இங்கதான் உங்க முன்னாடி சுத்திட்டு இருப்பேன்.